வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள், படிக்கின்ற குழந்தைகள், வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நான் தூக்கத்தையும் விடமாட்டேன், ஆனால் எனக்கு ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று தான். 25லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் ரகசிய உறவுகளில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சிம்மராசியில் சுக்கிரன் வரதுனால அப்பா கிட்ட உங்களுடைய உண்மைகளை மறைக்க துவங்குவீர்கள். இதனால் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய எதிரிகள் உங்களை பற்றின ரகசியங்களை வீட்டில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா எப்போ பாரு அழுதுட்டுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் சாதகமாக இல்லைன்னு அர்த்தம். குரு சாதகம் இல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சுக்கிரன் சாதகமாக இல்லை அப்படின்னா சந்தோஷம் இருக்காது, சுக வாழ்க்கை இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது. குறிப்பாக உங்களுக்கு திருமணம், தாம்பத்திய சந்தோஷம் இருக்காது. இது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்காக இருந்தால் தான் சாப்பிட முடியும். நீங்கள் ஹோட்டலுக்கு போனாலும் உங்கள் நேரம் போனீங்கன்னா அங்கே போய் எல்லாம் பழசாக தான் இருக்கும். கடைசியில் பார்த்தா அங்கேயும் போய் இட்லியும் தோசையும் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தில் சந்தோஷமான அனுபவத்தை தரக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டால் இந்த சுக்கிரன் தான். என்டர்டெயின்மெண்ட்டுக்கான கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் கோச்சாரத்தில் ஒழுங்காக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. கோச்சாரத்துலேயும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்ததுன்னா உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால தான் அதுக்கு உண்டான பரிகாரத்தோடு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த சுக்கிர பயிற்சியை போட்டுட்ருக்கோம். உடனே எல்லோரும் வியூஸ்க்காக போடுறாங்க அப்படின்ட்டு. வியூஸ்க்காக போடணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்குன்னு சில வேண்டாத டாபிக் இருக்குது. அதெல்லாம் எடுத்து போட்டால் எங்களுக்கு வியூஸ் வந்துடும். எங்களுக்கு வியூஸ்க்காக இல்லை, எங்களுடைய கடமை இதை உங்களுக்கு நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது தன்னுடைய நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார். கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசி கூட நட்பு கிரகத்தினுடைய வீடு, சந்திரனுடைய வீடு. சிம்ம ராசி சூரியனுடைய வீடு. சூரியன் சுக்கிரனுக்கு நேர் எதிரி. ஏன்னா குரு டீச்சர் சூரியனுக்கு, சுக்கிரன் அசுரர்களுக்கு டீச்சர். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்து போகாது. அதனால் இந்த சுக்கிரன் எதிரி வீட்டில் போய் உக்காரதுனால சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழப்பங்கள் என்ன மாதிரி குழப்பங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். துலா மாதம்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாத பிறப்பு. துலா மாதம் அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இதில் செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வரார். அந்த சிம்ம ராசி அதிபதியான சூரியன் கன்னி ராசியில் புதனோடு சேர்ந்துருக்கார். இதில் புதன் தன்னுடைய உச்சஸ்தானத்தில் இருக்கார். இந்த அமைப்பின் மூலமாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கின்ற காலத்தில் சுக்கிரன் தரக்கூடிய நற்பலன்கள், சங்கடமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் 14லேருந்து அக்டோபர் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிரன் கேதுவோடு இணைய போகிறாரு சிம்ம ராசியில். கன்னி ராசியில் சூரியனும் புதனும் இணைந்துள்ளார்கள். செவ்வாய் துலாம் ராசியில் குருவின் பார்வையில் இருக்கார். கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி வக்கரமாக இருக்கார். நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரமாக இருக்கிறதுனால சில மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அது என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதில் அக்டோபர் மாத கடைசியில் தான் புதன் விருச்சிகத்துக்கு போகிறார். புதன் விருச்சிகத்துக்கு, அதாவது கன்னியிலேருந்து துலாம், துலாத்துலேருந்து விருச்சிகம், இப்படி
2 இது போகிறதுனால அக்டோபர் மாதம் வரைக்கும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் ஏற்படும். அது அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் 9ஆம் தேதிக்கு மேலே, அக்டோபர் 9 கன்னிராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகும்பொழுது புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படும். அந்த பீரியட் வரைக்கும் எப்படி இருக்குது, அந்த அக்டோபர் 9ஆம் தேதி வரை எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஏன்னா செவ்வாய் குரு பார்வை விட்டு விலகிறதே ஒரு பெரிய விசேஷம்னு நம்ம செவ்வாய் பயிற்சியில் சொல்லியிருக்கோம். அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு பார்க்கறதுக்கு தான் உங்களை அழைக்கின்றேன். வாருங்கள், உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம். கன்னிராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2-9 அதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வரதுனால சில செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். சில விஷயங்களை வீட்டில் மறைக்க துவங்குவீங்க. இந்த சமயத்தில் தான் உங்களை மானிட்டர் பண்ணணும். உங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பெற்றோரின் கடமை. ஆனால் இப்போது உங்களுக்கு பெற்றோருடைய அனுசரணையை காட்டிலும் உங்களுடைய நட்பு வட்டத்தின் அனுசரணை தான் தேவை இருக்குதுன்னு நினைப்பீங்க. இதனால் தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படும். நீங்கள் நிறையா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. நிறைய தூங்குவீங்க. என்ன காரணம்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் வரதுனால உங்களுக்கு தூக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள், படிக்கின்ற குழந்தைகள், வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நான் தூக்கத்தையும் விடமாட்டேன், ஆனால் எனக்கு ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று தான். இந்த 2 குதிரை சவாரியெல்லாம் கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் சோம்பேறித்தனத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது. அதே சமயம் உங்களுக்கு ஒரு 30 வயசு 35 வயசில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால், ஈவன் 25லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் அதே சமயம் அந்த காலகட்டத்திலேயே இந்த ஏஜில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் எதிர்பாலினத்தவர்களால் ரகசிய உறவுகளில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சிம்ம ராசியில் சுக்கிரன் வரதுனால உங்களுக்கு சில ரகசிய செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கன்னிராசிக்கு வீட்டுக்கு தெரியாமல், அப்பா அம்மாவுக்கு தெரியாமல், குறிப்பாக அப்பாக்கிட்ட உங்களுடைய உண்மைகளை மறைக்க துவங்குவீர்கள். இதனால் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கும். அதாவது நீங்கள் அனாவசியமாக பேசுவீங்க. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, இந்த நிறையா பேசும்போது சில ரகசியங்கள் ஒன்றுன்னா வெளியில் வரும். அதை வச்சு தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த ரகசியம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்காக செலவுகளை செய்வீர்கள். அழகுபடுத்திக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய வண்டி வாகன சேர்ப்பை, உங்களுடைய தேவைகளை அதிகப்படுத்தி அதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். ஸோ உங்கள் வீட்டில் செலவுக்கான விஷயம் பஞ்சமே இருக்காது. எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் பஞ்சம் செலவு. புதுசாக மொபைல் வாங்கிறது, ஏற்கனவே இருக்கிற மொபைல் தொலைஞ்சு போயிட்டு புது மொபைல் வாங்கிறது, அதே மாதிரி நகைகள் வாங்குவது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சந்தோஷ செலவாக இருக்கும். ஆனால் சில சமயம் யாருக்கும் தெரியாமல் சில ரகசிய செலவு பண்ணுவீங்க தெரியுமா? அந்த செலவெல்லாம் உங்கள் குடும்பத்தில் அனாவசியமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் உங்களை பற்றின ரகசியங்களை வீட்டில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த ராசியில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, முருகன், அதாவது வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, அப்படி இல்லைன்னா வள்ளியோடு சேர்ந்த அல்லது தேவசேனையோடு சேர்ந்த முருகன், தம்பதியாக இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மிளறக்கூடிய வாய்ப்பை அந்த முருகப்பெருமானும் திவ்ய தம்பதிகள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு சுகத்தை மட்டுமல்லாமல், சந்தோஷத்தை மட்டுமல்லாமல், அனுகூலமான பலன்கள், அதாவது சுக குறைவிலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோட் சொல்லியிருக்கோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள், சுக்கிர பயிற்சி பலன்கள் மட்டுமல்லாமல், செவ்வாய் பயிற்சி பலன்கள் மட்டுமல்லாமல், இந்த கிரகங்களுடைய கூட்டு பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம்.
இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான சுகத்தையும் சந்தோஷத்தையும் அந்த சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.